ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி, பேசிவ் இன்சஃபிஷியன்சி. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, ஒரு மசில் மோர் தென் ஒன் ஜாயிண்ட்டுக்கு மேலே கிராஸ் ஆகி அட்டாச்மெண்ட் ஆர்வர்ஜின் இன்சர்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் மூவ்மெண்ட் நடக்கும்போது, ஒரு ஜாயிண்டில் மூவ்மெண்ட் நடக்கும்போது இன்னொரு ஜாயிண்டில் அந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படலாம். சரிங்களா? ஃபஸ்ட் இதில் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி என்ன பார்க்குறோம். இப்போது எல்போ, ரிஸ்ட், எம்சிபி, பிஐபி, டிஇபி ஜாயின் எல்லாத்துக்கும் காமன் ஃப்ளெக்ஸார் மசில் இருக்குது. இப்போது மசில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டனிங் ஆகும்போது ரிஸ்ட்டு இப்போ எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப ஃபர்தராக எம்சிபி, பிஐபி அண்ட் டிஐபியில் ஃப்ளெக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா மசில் ஆல்ரெடி ஷார்ட்டனிங் ஆயிடுச்சு. இன்னும் ஃபர்தர் ஷார்ட்டனிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுதான் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி. இதுவே பேசிவ் இன்சஃபிஷியன்சி என்ன அப்படின்னா, மசில் லென்த்தன் ஆகும்போது அடுத்த மற்ற ஜாயிண்ட்டுகளில் அதனால மூவ்மெண்ட்டு ரெஸ்ட்ரிக் ஆகலாம். அதுதான் இப்போ ஃப்ளெக்ஸாக லென்த்தன் ஆகும்போது என்ன ஆகுது, ரிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, எம்சிபி, பிஐபி, டிஐபி எல்லாம் என்னாச்சுன்னா ஃபர்தராக ஃப்ளெக்ஷனில் போயிருக்கேன் அப்படின்னா ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. இதுதான் பேசிவ் இன்சஃபிஷியன்சி. ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி அகோனிஸ் மசிலில் நடக்குதுன்னா பேசிவ் இன்சஃபிஷியன்சி ஆண்டகோனிஸ் மசிலில் நடக்கும். தேங்க்யூ.